பல்வேறு தமிழக கலாச்சார பண்பாட்டை மீட்டெடுக்கிற ஆதாரங்களை, நூல்களை உருவாக்கி வந்து இன்றைக்கு தமிழர்களின் உண்மையான முற்போக்கு கலாச்சாரத்தை உலகறிய செய்கிற மதவெறி அமைப்புகளுக்கு சவால் விடுக்கிற வகையில் பல்வேறு விவாதங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய தோழர் பேராசிரியர் அருணன் அவர்கள் வகுப்பு ஆசிரியராக நமக்கு வாய்த்திருக்கிறார்கள். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தோழர்கள் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இந்த இணைய வழி முதல் வகுப்பினை நீங்கள் கேட்க வேண்டும், ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தற்போது நமது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில துணைத் தலைவர் அன்பு தோழர் ஜி ஆனந்தன் அவர்கள் இந்த இணைய வழி வகுப்பிற்கு அன்பான தோழர்களே, நம்முடைய இந்த கருத்தரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வரலாற்று குறியீட்டு தேதிகளில் ஒரு தலைப்பில் நாம் இணைய வழியாக கருத்தரங்கத்தை நடத்தலாம் என்கிற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாநில குழு முடிவின் அடிப்படையில் முதல் கருத்தரங்கத்தை நாம் இந்திய குடியரசு தினமான இன்றைய தேதியில் நாம் தீர்மானித்து துவங்குகிறோம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ச்சியாக நம்முடைய நிகழ்ச்சிகளில் குறித்த நேரத்தில் பங்கேற்பது என்கிற முறையில் இன்றைய கருத்தரங்கத்திலும் கூட நாம் குறிப்பிட்ட 5 மணிக்கே ஏறக்குறைய 100 தோழர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தை பற்றிய தலைப்பு இங்கே அறிமுகப்படுத்தி இருக்கிற தோழர் வாஞ்சிநாதன் குறிப்பிட்டதை போல ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்கிற இந்த தலைப்பில் நம்முடைய மார்க்சிய வரலாற்று ஆய்வாளர், இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய தலை சிறந்த மார்க்சிய ஆய்வாளர் பேராசிரியர் அருணன் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய மைக்கை நீங்கள் ஆஃப் செய்து முழுமையாக அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் குடியரசு தினம் என்பதை கூட ஏன் இந்த ஜனவரி 26 குடியரசு தினமாக அறிவிக்க வேண்டிய வரலாற்று பின்புலம் ஏற்பட்டது என்பதை பார்க்கிற பொழுது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்று பயணத்தில் ஒரு திருப்பம் என்பது கம்யூனிஸ்டுகளால் முன்மொழியப்பட்ட பரிபூரண சுதந்திரம் என்கிற தீர்மானம்தான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி 1930 ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக கடைபிடிப்பது என்று அன்றைக்கு விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கெடுத்து கொண்ட தலைமையின் மூலமாக அனைத்து போராளிகளும் அந்த தினத்தை கடைபிடித்தார்கள். அந்த வரலாற்று பின்புலத்தோடு தான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய அந்த குழுவினுடைய தலைவராக இருந்து அறிவித்திருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தை முன்மொழிந்த பின் ஜனவரி 26 குடியரசு தினமாக அறிவிப்பது என்கிற முறையிலே அதை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த வரலாற்று பின்புலங்களை எல்லாம் நம்முடைய தோழர், அன்பிற்குரிய மரியாதைக்குரிய தோழர் பேராசிரியர் அருணன் அவர்கள் இங்கே நமக்கு முன்னால் எடுத்துரைக்க இருக்கின்றார்கள்.
தோழர் அருணன் அவர்களை அன்போடு கருத்துக்களை வழங்க அழைக்கின்றேன். தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது தோழர், கேக்குது. கேக்குது தோழர், கேக்குது. நல்லது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு மிக அவசியமானது, காலத்திற்கு ஏற்றது. மாதம் ஒரு கருத்தரங்கம். அந்த மாதத்திலே வரக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் அதனுடைய முதல் கருத்தரங்கத்திலே பங்கேற்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதுவும் இது குடியரசு தினம். முதற்கண் அனைவருக்கும் எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சுவாமிநாதன் என்னிடம் பேசும் பொழுது ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்று சொன்னார். ஆகா, அது அருமையான தலைப்பு என்று நான் உடனே ஒப்புக்கொண்டேன். அதுவும் குடியரசு தினத்திற்கான தலைப்பு அதுதான். அதை தவிர வேறு இருக்க முடியாது. அண்ணல் அம்பேத்கர் இந்த குடியரசு சாசனத்தை 1949 அந்த நவம்பர் மாதத்திலே இதை முடித்து இந்த நாட்டுக்கு தந்த பொழுது அரசியல் நிர்ணய சபையிலே அவர் ஆற்றிய உரை மறக்க முடியாதது, மறக்க கூடாதது. ரொம்ப அற்புதமாக, சாதாரணமா எந்த ஒரு அறிவுஜீவியும் தான் ஒரு வேலை முடிச்சுட்டா, பார்த்து முடிச்சுட்டா, கொடுத்துட்டா, அது எப்படியாப்பட்ட வேலை தெரியுமா? பிரமாதம், இதற்கு ஈடு இணை கிடையாது, அவ்வளவுதான், நான் வரலாற்றையும் புரட்டி போட்டு விட்டேன், சரித்திரத்தையும் மாற்றி விட்டேன் என்று பெருமிதமாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அதுல ஒன்றும் தப்பு இல்லதான். ஆனா அதையும் தாண்டி சிந்தித்தார் அண்ணல் அம்பேத்கர். அவர் என்ன சொன்னாருன்னா, குடியரசு அரசியல் சாசனத்தை இன்றைக்கு தந்திருக்கிறோம். குடியரசு என்றால் அனைவருக்கும், வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை. இது முடியரசு அல்ல, குடியரசு. ஆகவே இந்த தேர்தல், இந்த ஒரு மனிதன் ஒரு ஓட்டு, அடுத்து ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. இந்த நாட்டு குடிமக்கள் என்றால் அவர்கள் உரிய வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு வாக்கு தான், ஒரு ஓட்டு தான். அந்த ஒரு ஓட்டினுடைய மதிப்பு ஒண்ணுதான். ஒரு ஓட்டு தான் அவர் போட முடியும். அது யாராக இருந்தாலும், இந்த நாட்டிலே மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும், சாதாரண உழைப்பாளியாக இருந்தாலும், 2 பேருக்கு ஒரு ஓட்டு தாயா. ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான். வேறு மதிப்பு, அவருக்கு ஒரு ஓட்டுக்கு தனி மதிப்பு, இவருக்கு குறைஞ்ச மதிப்பு என்பது இல்லை. ஆகவே ஒரு மனிதன் ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. இத்தகைய ஒரு அற்புதமான அஸ்திவாரத்தை கொண்ட அரசியல் சாசனம். ஆகவே இது குடியரசு அரசியல் சாசனம், இதை தந்தோம். இது ஒரு பெரிய சாதனைங்கிற. உதாரணமாக இப்ப நம்ம தமிழ்நாடுங்கிறோம். இந்த தமிழ்நாடு என்றால் தமிழர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய மகத்தான இந்திய குடியரசில் ஒரு மாநிலம். இப்படி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு மாநிலம், அதன் பெயர் தமிழ்நாடு என்று அதுக்கு முன்பு இல்லைங்களே. 1950களுக்கு முன்பு இல்லையில்ல. நமக்கு தான் தெரியுமில்ல, இங்க சேர சோழ பாண்டிய நாடு, அதுக்கு முன்பு பல்லவ நாடு, இப்படித்தான் இருந்துச்சு. அவங்களுக்கு இடையில ஒரே சண்டை தான். பாண்டிய நாட்டுக்காக இதே தமிழன் சோழ நாட்டுக்காரங்களை எதிர்த்து சண்டை போடுவாப்புல. சோழ நாட்டுக்காரர் பாண்டிய நாட்டுக்காரரை தாக்குவாரு. இவர் தஞ்சாவூரை பிடிக்க பார்ப்பாரு, அவர் மதுரையை பிடிக்க பார்ப்பாரு. அதற்கு முன்பு காஞ்சிபுரத்தை யார் பிடிக்கிறதுன்னு தகராறு. இப்படித்தானே இருந்துச்சு. எல்லாம் தமிழர்கள். ஆனால் ஒவ்வொரு ராஜாவுக்காக அவர்கள் ஆளுகிற அந்த பகுதி தான் ஒரு நாடு. அதிலே அந்த பேரு பல்லவ நாடு, அடுத்து சோழ நாடு, அடுத்து பாண்டிய நாடு. இந்த பேரரசு கணக்கு வரலாற்று ரீதியா பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரே சண்டை. ஆனால் அடித்து கொண்டு செத்தவன் அனைவரும் தமிழர்கள். ஆக தமிழர்களுக்கு என்று ஒரு மாநிலம் அமையல, அது அமைஞ்சது இப்பதான். ஆகவே இது ஒரு பெரிய சாதனை. அப்படி அமைஞ்சது. இனி ராஜாக்களுடைய ஆட்சி, ராஜாக்கள் ஆட்சியில் அடிக்கடி சட்டை தான். தமிழனுக்குள்ளேயே அடிக்க விட்டுருவான். என் ராஜாவுக்காக நான் சண்டை போடுறேன், அடுத்த ராஜா, அந்த ராஜாவும் தமிழ்நாட்டுக்காரன், அவனும் தமிழ் தான் பேசுறான். ஆகவே இந்த குடியரசு கூடாது, இது குடியரசு.
இப்படித்தான் இந்தியா முழுக்க பல அங்கவங்கங்களுக்கு 56 தேசங்களுக்கு இடையே சண்டை. அப்ப இந்தியா முழுக்க ஒரு நாடு, அங்கே ராஜா ஆட்சி கிடையாது, இளவரசன் ஆட்சி கிடையாது, மாறாக குடிமக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆட்சி, அது குடியரசு. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை, ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு தான். வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதே ஒரு பெரிய சாதனை. இப்ப நம்ம இந்தியாவில் 1935 இந்தியா சட்டம் என்று வெள்ளக்கார ஆட்சி கொண்டு வந்தான். அந்த சட்டத்துல தேர்தல் நடந்துச்சு 1937. அதே 1935 சட்டத்தின் கீழ் 1946 ஒரு தேர்தல் நடந்துச்சு. ஆக 2 தேர்தல்களை அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அடிப்படையில் நடைபெற்றது. ஆனா வாக்குரிமை யாருக்கு தெரியுமா? சொத்து வரி கட்டினாத்தான். நிலவரி கட்டணும். கிராமம்னா நகர்ப்புறத்துல வீடு இருக்கணும், ஏதேனும் ஒரு வகையில வரி கட்டணும். இந்த வரி கட்டினாத்தான். ஆக சொத்து உடைமையாளர் எல்லாரையும் கொஞ்சம் மியூட் பண்ணணும். யாரோ பேசுறது எனக்கு கேட்குது, சிக்கலாம். அதுதான் எல்லாரும் மியூட் பண்ணணும். நான் ஒண்ணுதான் அன்மியூட் பண்ணியிருக்கணும், அப்பதான் சரியா. ஆகவே சொத்து இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். நிலைமை என்னாச்சு தெரியுமா? 1937 தேர்தல்ல, 1946 தேர்தல்ல மொத்த மக்கள் தொகையில வாக்காளர்கள் வெறும் 14% தான். வயசு வந்தவங்க இல்லையே. ஏன்னா அவங்களுக்கு தான் சொத்து உரிமை, அவங்களுக்கு தான் சொத்து இருந்துச்சு, அவங்க பேர்ல தான் சொத்து இருந்துச்சு, அவங்க பேர்ல அவங்க வரி கட்டினாங்க அரசாங்கத்துக்கு. அப்படி நிலவரி கட்டணும், இல்லாட்டி நகர்ப்புறத்துல சொத்து வரி கட்டணும், இல்லை என்றால் கிடையாது. இப்படி ஒரு கொடுமை இருந்தது இன்னைக்கு மக்களுக்கு தெரியாது. அதை விட கொடுமை தெரியவில்லை என்பது மகா கொடுமை. ஏதோ இந்த காலம் போலதான் அந்த காலத்துல இருந்து இந்த நாடு மக்கள் எல்லாம் இருந்தோம் என்று இளைஞர்கள்லாம் நினைக்கிறாங்க. வயசானவங்களும் கொஞ்சம் தெரியக்கூடாது. அதான் நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இது எப்படிப்பட்ட முன்னேற்றம். அப்ப இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த சொத்து உள்ளவர்களுக்கு தான் வாக்குரிமைனா அநேகமா பெண்கள் கிடையாது. காரணம், மனிதர்ம சாஸ்திரத்தின்படி பெண்களுக்கு கல்வி உரிமை கிடையாது. நடைமுறையில இயல்பா சொத்து உரிமை இருக்காது. படிக்காத பொண்ணு இதுக்கு பேர்ல சொத்து எழுதி வச்சா அது எப்படியா ஹேண்டில் பண்ணும்? பத்திரத்துல கையெழுத்து போட்டு தெரியுமா ஐயா? வாங்க விற்க முடியுமா ஐயா பெண்ணால? ஏன்னா எழுத படிக்க தெரியாது. ஆகவே பெண்கள் பேர்ல சொத்துரிமை இல்லாதனால ரொம்ப குறைவுதான். இந்த 14% பெண் வாக்காளர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது மாநிலத்துக்கு மாநிலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆகவே அதுதான் ஒரு கொடுமை. வெறும் 15% பேர் அவங்கதான் வாக்காளர்கள். 46 வரைக்கும், 1946 தேர்தல் வரைக்கும் வெள்ளக்கார ஆட்சி காலத்துல. அதுல பெண்களுக்கு மிகப்பெரிய அநீதி. அவங்க வயசுக்கு வந்திருந்தாலும் வாக்குரிமையே கிடையாது. இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு அந்த ஒரு மனிதன் ஒரு ஓட்டு, அது ஏதோ ஒரு சொலவடை அல்ல, ஒரு அழகான வாக்கியம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம். இத கொண்டு வந்தது 1950 குடியரசு அரசியல் சாசனம். இதுல மகத்தான வரைவு குழு, அரசியல் சாசன வரைவு குழு தலைவர் என்கிற முறையில அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு மகத்தான பங்களிப்பு உண்டு. ஆனால் இன்னொன்னையும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த அத்தகைய சுதந்திரம் வந்த பிறகு அது ஒரு தேசிய அரசு பிரதமர் நேரு தலைமையில் அமைஞ்சது. அதுல சட்ட அமைச்சராக இருந்தா தான் அரசியல் சாசன வரைவு குழு தலைவராக இருக்க முடியும். சட்ட அமைச்சர் யாருன்னா, காந்தியும் நேருவும் ஒப்புக்கொண்டு அங்க அவரிடம் கேட்டுக்கொண்டது அம்பேத்கரிடம். யாருன்னா அம்பேத்கர், நீங்க தான் அங்க சட்ட அமைச்சரா இருக்கணும். இது வரைக்கும் காங்கிரஸ் ஏத்துக்கிட்டு இருந்தாரு பல காரணங்களால. ஆனா 1946 நீங்க தான் சட்ட அமைச்சரா இருக்கணும். நீங்க சட்ட அமைச்சரா இருந்து இந்த அரசியல் சாசனத்துடைய வரைவு குழு தலைவராக இருந்து இதை படைத்து தர வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு என சொன்னவர்கள் மகாத்மா காந்தி, நேரு. முக்கியமா வேறு பல காங்கிரஸ் பொதுவாக உடன்பாடு, ஒரு சில முணுமுணுப்புகள் வந்தாலும் என்ன நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்க வேண்டியிருக்குது. இந்த தலைவர்களுக்கு இடையில அவ்வப்பொழுது மாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். நான் ஒண்ணுமே வேறுபாடு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பாருங்க, காந்தியும் நேருவும் எடுத்த முடிவு, இதுவரைக்கும் காங்கிரஸ் ஏத்துக்கிட்டு இருந்த அம்பேத்கர் தாயா சரியானவர். அதுல ஒரு 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 சுகமான ஒரு சூட்சம் இருக்கு, ஒரு அற்புதமான சூத்திரம்.
ஏன்னா இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கு முடியரசுகள் இருந்தன, ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க. அந்த ராஜாக்களுக்கு சட்டம் எதுனா மனு தர்ம சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்கள். காலந்தோறும் சாஸ்திரம் எழுதிக்கிட்டே இருந்தான். ஆனா அடிப்படை மனு தர்ம சாஸ்திரம் தான். அதுல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் மாறுதல் வச்சு என்னுடைய நினைவுல இருந்து சொல்றேன். நான் எல்லாத்தையும் படிச்ச காலந்தோறும் பிராமணியத்துல எழுதுனேன். ஒரு 20 24 சாஸ்திரங்கள் இருக்கு. அடிப்படை மனு தர்ம சாஸ்திரம் அதுதானே மனு நீதி கண்ட ஆட்சி அப்படிமா. மனு தர்மத்தின்படி ஆட்சி நடத்தினால்தான் நல்ல ஆட்சி. ஆகவே அந்த மனு தர்மத்துல பஞ்சமர்கள் முழுமையாக ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் சுடுகாட்டுக்கு சமம் என்று பெரிய அந்த காலத்து பெரிய சமயாச்சாரியார்களே சொல்லி வச்சிருக்காங்க. நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அப்ப சூத்திரர்களுக்கே கல்வி அறிவு தரக்கூடாது. அப்ப பஞ்சமர்கள் நிலைமை என்ன ஆகும்? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காந்தி நேரு சேர்ந்து பிறப்பால் பஞ்சமர் எனப்பட்டவர், பட்டியல் சாதிக்காரர் எனப்பட்டவர் இந்த நாட்டுக்கு குடியரசு அரசியல் சாசனத்தை தர வேண்டும். மனு தர்மத்துக்கு கச்சிதமான எசப்பாட்டு. நீ பஞ்சமர் கூடாது என்றாயா? பஞ்சம குலத்திலே பிறந்தவரையே வைத்து இந்த மனு தர்ம சாஸ்திரத்துக்கு மாற்றாக எதிராக ஒரு அரசியல் சட்டத்தை, அரசியல் அமைப்பு சட்டத்தை, அரசியல் சாசனத்தை எழுத வைப்போம். எழுத வச்சாங்க. அதனால சொன்னேன், அதுல ஒரு சுவையான ஒரு சூட்சமம் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுதான் இவ்வளவு காரியங்களும் அன்றைக்கு தேசத்தந்தையாகிய மகாத்மா காந்தியும் நாட்டின் பிரதமராகிய ஜவஹர்லால் நேருவும் ஒட்டுமொத்தமான அரசியல் நிர்ணய சபையும் இவ்வளவும் சேர்ந்து அது உருவாக்கி. ஆகவே இந்த பின்புலம் இதை புரிந்து கொள்ள இந்த அரசியல் சாசனத்தினுடைய இந்த உயர் தன்மையை ஒப்பு நோக்கில் அதனுடைய மேன்மையை அறிந்து கொள்ள கடந்த காலத்தை அப்படி கொஞ்சம் லேசா பார்த்துரும். 50க்கு முன்பு என்னவா இருந்துச்சு, 46 தேர்தல் வரைக்கும் என்பது தெரிஞ்சாதான் இந்த குடியரசு அரசியல் சாசனத்துடைய மதிப்பு நமக்கு தெரியும். இங்க கேட்கறவங்க பலருக்கு தெரிஞ்சிருக்க கூடும். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். முதல்ல வீட்டுல இருந்து இந்த பாடத்தை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒப்பு நோக்கெல்லாம் பாட புத்தகத்துல அவ்வளவு தெளிவா இருக்கா, லேசுவாசா இருக்கக்கூடும். சமூக விஞ்ஞான பாடத்திலையும் வரலாற்று பாடத்திலையும். ஆனா இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக 1946 தேர்தல் எப்படி நடந்துச்சு, வாக்காளர்கள் யாரு, ஆனா 50 எவ்வளவு பெரிய மாறுதல். ஏன்னா 50ல அதை கொண்டு வந்து 51, 52, 51 கடைசி மற்றும் 52 ஆரம்பத்துல முதல் பொது தேர்தல் நடக்குது. வயசு அனைத்து ஆண் பெண் இருபாலருக்கும் உரிய வயது வந்தா போதும், அவ்வளவு பேருக்கு ஓட்டுரிமை. உலகத்துல வேறு சில நாடுகள்ல அந்த அளவுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை அந்த 51, 52ல கிடையாது. ஆமா, அமெரிக்கால கூட சில மாகாணங்கள்ல கிடையாது. எனக்கு ஞாபகத்துல சொல்றேன், தோழர் சீதாராம் யெச்சூரி கூட சொல்லுவாரு. ஒரு தடவை அமெரிக்க ஜனாதிபதி தான் நினைக்கிறேன், வந்திருக்கும்போது பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, எங்க நாட்டுடைய குடியரசு அரசியல் சாசனத்துடைய மேன்மை என்ன தெரியுமா, உங்க நாட்டுல எல்லா மாநிலங்களிலும் பெண்ணுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்கு முன்பே எங்க நாட்டுல எல்லா பெண்களுக்கும் கொடுத்தோம், எல்லா மாநிலங்களிலும், ஒட்டுமொத்த இந்தியாவும். அதை கேட்டு அவர் சிரிச்சாருன்னு சொல்லுவார் அவரு. அப்ப இது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளணும். ஒண்ணு. ஆகவே இந்த ஒரு மனிதன் ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு மதிப்பு தான். இந்த ஒரு சாதனையை இன்றைக்கு 76 ஆண்டுகளுக்கு முன்பு, 76 வருஷம் ஆச்சு, 76 ஆண்டுகளுக்கு முன்பு நாம சாதிச்சோம். அந்த சாதனைக்கு இன்னொரு மிக அடிப்படையான காரணம் நாம் நடத்திய அந்த மகத்தான சுதந்திர போராட்டம், நமது முன்னோர்கள் நடத்திய மகத்தான சுதந்திர போராட்டம். நான்லாம் சுதந்திர இந்தியாவில் பிறந்தவன் தான். ஆனா நான் பிறந்து இன்னைக்கு 75 ஆண்டு காலமாக வாழ்ந்து இப்ப உங்க மத்தியில் இதை பத்தியெல்லாம் பேசுகிறேன் என்றால், பேசுகிற அளவுக்கு இந்த சமுதாயம் எனக்கு கல்வி அறிவு கொடுத்தது என்றால், பேசுவதற்கான வாய்ப்பை இத்தகைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வழங்கியது என்றால், இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய முன்னோர்கள் கண்ணீரும் செந்நீரும் சிந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம். வெள்ளக்கார ஆட்சி தொடர்ந்து இருந்தா இப்படி எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிருக்குங்களாயா? நான்லாம் படிச்சிருப்பேன், அவன் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னுடைய பரம்பரையிலேயே நான் தான் பிஜி பட்டாதாரி. அதே போல இங்க கேட்கக்கூடிய பலருக்கும் அப்படி இருக்கலாம். ஆக நாம இந்த சுதந்திரத்தினுடைய அருமை பெருமையை உணர்ந்து அதனுடைய இன்னொரு வெளிப்பாடுதான் இந்த குடியரசு. இப்ப
இத்தகைய குடியரசை வழங்கின அந்த மாமேதை அம்பேத்கர் பெரிய சாதனை முடிச்சிட்டோம்ல போயிருக்கணும். அப்ப அவர் என்ன பேசினார் அந்த கடைசி உரையில? இங்க சில நண்பர்களுக்கு அது தெரியக்கூடும். ஆனா அது எவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவர் பேசுறாரு. நண்பர்களே, நாம் இன்றைக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு குடியரசு அரசியல் சாசனத்தை வழங்கி இருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்றைய தினத்திலிருந்து, அதாவது 1950, அதுக்கு முன்பு பேசினார், அந்த தினத்திலிருந்து 1950 ஜனவரி 26 தினத்திலிருந்து இந்தியா ஒரு முரண்பட்ட காலத்துக்குள் நுழைய போகிறது. எடுத்த எடுப்பிலேயே இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிவிட்டு ஏன் சொன்னாருன்னா, ஏன் முரண்பட்ட வாழ்வுக்குள் நாம நுழைய போறோம்? அரசியல் ரீதியா ஒரு மனுஷன் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. ஆனால் சமூக ரீதியா அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு மதிப்பு தானே ஐயா? பொருளாதார ரீதியா அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு மரியாதை தானையா, மதிப்பு தானையா? இல்லையே. அரசியல் சமத்துவத்தை ஒரு மனிதன் ஒரு ஓட்டு என்று சாதிக்கிறோம். ஆனால் சமூக சமத்துவம் வரவில்லை. சமூக அசமத்துவம், அநீதி தொடருது காலங்காலமா. அது 1950 ஜனவரி 26 முடிய போறதில்லை. அதே போல பொருளாதார அசமத்துவம், பொருளாதார அநீதி, அதுவும் தொடருது, தொடர போகுது. அதை உடனே ஒழிக்க போறது இல்லை இந்த குடியரசு அரசியல் சாசனம். ஆகவே இட்ஸ் a contradiction, ஒரு முரண்பாடு. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான். ஆனா எல்லாரும் சமூக ரீதியா சமமானவர்கள் அல்ல, எல்லாரும் பொருளாதார ரீதியாக சமமானவர்கள் அல்ல. இப்படி ஒரு முரண்பாடு எழப்போகுது. இந்த முரண்பாட்டு காலத்திற்குள் நாம் நுழைய போகும். இதுல இருந்து அவர் வேற ஒரு இடத்துலயும் சொன்னாரு, அல்லது பிற்பகுதியில வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வாக்கியம் என்ன சொன்னாருன்னா, இந்த அரசியல் சாசனம் சிறப்பானது. ஆமா, அங்கடே சொன்னாரு. ஆனால் இதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வருகிறவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அவர்களால் இந்த அரசியல் சாசனத்தை கெடுக்க முடியும். அதுதான் நீ நடந்துட்டு இருக்க. அடுத்துதான் நான் இன்னொரு சொல்ற பாயிண்ட், இந்த அரசியல் சமத்துவத்தை சாதித்து விட்டு நீங்கள் சமூக சமத்துவத்தையும் பொருளாதார சமத்துவத்தையும் சாதிக்கவில்லை என்றால் அந்த ரெண்டும் சேர்ந்து அரசியல் சமத்துவத்தை ஒழிச்சு கட்டி. ஆகவே அரசியல் சமத்துவம் நீடிக்க வேண்டுமென்றால், இந்த குடியரசு அரசியல் சாசனம் தொடர வேண்டுமென்றால் சமூக சமத்துவம் வேண்டும், பொருளாதார சமத்துவம் வேண்டும். அதற்காக பாடுபடக்கூடிய அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் இந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும். அதுதான் அர்த்தம். ரெண்டு இணைச்சு பார்த்தீங்கன்னா. அப்படி இல்லை என்றால் அரசியல் சாசனமும் ஒழிக்கப்படும், இந்த அசமத்துவம் அகலமாகும், சமத்துவம் வராது, சமூக அசமத்துவம் அதிகரிக்கும், பொருளாதார அசமத்துவம் அதிகரிக்கும். கடைசியில் அது என்ன ஆகும்னா அரசியல் சமத்துவத்தை குழி தோண்டி புதைக்கும். ஆழியப்பா, எத்தகைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, எவ்வளவு அருமையான சொற்கள், எவ்வளவு அற்புதமான எதிர்காலத்தை எச்சரிக்கிற ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை நம்ம மனத்துல வச்சுக்கிட்டே இருக்க நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லலாம். இப்ப என்னுடைய கவலையெல்லாம் என்ன வேடிக்கைன்னா, 76 ஆண்டுகள் கழித்து அண்ணல் சொன்ன அந்த எச்சரிக்கை துரதிர்ஷ்டவசமாக மெய்யாகி கொண்டிருக்கிறதே. சில தீர்க்க தரிசனங்கள் பொய்யாகி போனால் நல்லது, ஆனால் மெய்யாகும் பொழுது நமக்கு வேதனை தான். அண்ணல் செய்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு மெய்யாகி கொண்டிருக்கு. அது முறியடிக்க முடியும், முறியடித்தாக வேண்டும். ஆனா ஆபத்து வந்து விட்டது. பாயிண்ட பாருங்க, ஒரு மனிதன் ஒரு ஓட்டு அரசியல் சமத்துவம் உருவாயிடுச்சு. ஆனா அதுக்கே பாவத்து இது இல்ல. அதுக்கு நான் பிறகு வர்றேன். சமூக சமத்துவம் இல்ல, பொருளாதார சமத்துவம் இல்ல, அது எந்த அளவுக்கு
பெருகிட்டு இருக்குங்கிறது நான் அப்புறம் பார்ப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா இந்த குடியரசுக்கே ஆபத்து, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓட்டுங்கிறதுக்கே ஆபத்து. வாக்காளர்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்தலில் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய வாக்காளர்கள் யார் என்று அவர்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க, நாமல்ல அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது நமக்கு ஓட்டுரிமை உண்டா இல்லையா என்று அவங்க தீர்மானிக்கிறாங்க. எஸ் ஐயா சார், யாருடைய அது என்ன சார், யார் அவரு? அது ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பான ரொம்ப தீவிரமான அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம். இதுல என்ன கொடுமைன்னா, ஒவ்வொரு மாநிலமா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நான் பார்த்தேன், தோழர் ஏகே பத்மநாபன் அவர் பதிவை போட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, ஐயா இருக்கிறவங்கள விட்டுட்டாங்க மட்டும் இல்ல, புதுசா சேர்க்கணும்னா, ஹலோ ஐயா வர்றவங்களையெல்லாம் வந்து மியூட் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி சிக்கல் வரும், அவங்களுக்கு தெரியாது. தொடர் உங்களுடைய மியூட் ஆயிருக்கு. தோழர் ஏகே பத்மநாபன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்ப அதான் பார்த்துட்டு வரேன், கேரளாவில் என்ன கூத்துன்னு. நம்ம அந்நியம் தெரிய போகுது இனிமே தமிழ்நாட்டில் எப்படி வருதுன்னு. அதாவது பழையபடி தான் இருக்கா இல்ல, அதாவது இருக்கிறவங்கள பல லட்சம் பேர் ஒவ்வொரு மாநிலத்துல நீக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வரைவு வாக்காளர் பட்டியல என் பேர் இல்ல ஓம் பேர் இல்லைன்னு எல்லாரும் திரும்ப பல பேர் பல லட்சம் பேர் மனு கொடுத்து அது என்ன ஆக போகுதுன்னு அடுத்த மாசம் முத வாரத்துலதான் தெரிய போட்டிருக்கு தமிழ்நாட்டு நிலைமை. நீக்கினவங்க பாடு இது. அவனா புதுசா சேர்த்திருக்காப்ல. இந்த அவங்களுக்குன்னு ஒரு ஏஜென்ட்டுகள் அரசியல் கட்சிகள்லாம் சொல்லி அதை வச்சு அந்த உதவியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து பரிந்துரையே இல்லையா, அவங்கள பத்தியே கவலைப்படாம யார் கொடுத்த லிஸ்ட் இல்ல. கேரளாவில் 25 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள், ஒரு மாவட்டத்துல மட்டும் 6 லட்சம் பேர்னு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் என்ன எந்த அடிப்படையில் எந்த எப்படி சேர்க்கப்பட்டாங்க? அப்ப இந்த ஒரு மனிதன் ஒரு ஓட்டு இல்ல, அந்த ஓட்டு யாருக்கு என்று, யாரு இந்த நாட்டுக்கான வாக்காளர்கள், யாரு தேர்தலில் ஓட்டு போட முடியும் என்பதை இன்றைய ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கிறாங்க. நாம் இந்த நாட்டுல குடிமக்கள் ஆனதாகவோ அல்லது நமக்கு வயசாயிடுச்சு, புதிய வயது வந்துருச்சு என்கிற காரணத்தினாலும் நாம வாக்காளர் ஆக முடியாது. தேர்தல் ஆணையம் மனசு வைக்கணும். இப்ப ஏற்கனவே 1 லட்சம் பேரோ 1.5 லட்சம் பேரோ அஸ்ஸாம்லங்க டி ஓட்டர்ஸ், டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ், சந்தேகத்துக்குரியவங்க. உலகத்துல எங்கேயாவது இப்படி ஒரு சந்தேக கேஸ் இருக்குமா? அவங்கள பூரா தனி கொட்டடியில அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்படி என்றால் தேர்தல் ஆணையத்தின் கையில் தான் யார் வாக்காளர் என்று தீர்மானம் ஆக போகுது. அந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த முக்கியமான செய்தி பெரிய அளவுக்கு கீழே போயிருக்கிறதா எனக்கு தெரியல. அரசியல் சாசனம் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் வகுத்தளித்ததுல தேர்தல் ஆணையம் என்பது இட் இஸ் a separate constitutional authority. அது ஒரு தனித்துவமான அரசியல் சாசன அமைப்பு. அது எந்த ஒரு நிர்வாகத்துக்குள்ளும் உட்படாதது. நீதிமன்றம் மாதிரி, உச்ச நீதிமன்றம் மாதிரி. ஆனா அதை தேர்ந்தெடுக்கிறது இல்ல. பாருங்க, யாரு தேர்ந்தெடுக்கிறதுனா உச்ச நீதிமன்ற ஆலோசனை சொல்லிச்சு, ஐயா பிரதம மந்திரி, மக்களவை எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, 3 பேர் யார் அப்படின்னா அங்க ஒரு சமத்துவம் இருக்குது. அப்ப 3 பேர் ஒப்புக்கொண்டாதான் தலைமை தேர்தல் ஆணையர், இதர தேர்தல் ஆணையர்கள். ஆனா என்ன விட்டாங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதியை விட்டுவிட்டு பிரதமர் சொல்லுகிற அமைச்சர், பிரதமர் எந்த அமைச்சரை சொல்லுவாரு, மோடி, அமித்ஷாவை சொல்லிட்டார். மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி 3 பேர் உட்காந்து தீர்மானிச்சா மெஜாரிட்டி. ராகுல் காந்தி என்ன செய்வாரு, எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியே வந்துட்டார். ஆக தேர்தல் ஆணையத்தையே இப்போ இந்த ஜோடி மோடி, அமித் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. அது நடத்துகிற தேர்தல், அது உருவாக்குற வாக்காளர் பட்டியல், அது செய்கிற இந்த எஸ்ஐஆர்,
இதன் விளைவு ஒரு மனிதன் ஒரு ஓட்டுக்கே ஆபத்துங்கிறேன். அப்ப இனிமே சமூக மதிப்பு, பொருளாதார மதிப்பு, அரசியல் மதிப்பே போச்சு. ஒரு மனிதன் ஒரு ஓட்டு ஒரு அரசியல் மதிப்பு. அந்த வேல்யூ, பொலிட்டிக்கல் வேல்யூ, அதற்கே இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆகவே இந்த முக்கியமான செய்தி இந்த குடியரசு தின விழாவிலே பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை நமக்கு ஏற்பட்டது. அடுத்து நம்ம சமூக சமத்துவத்தை எப்படி அடைஞ்சிருக்கோம் என்று பார்ப்போம். சமூக சமத்துவம் அப்படின்னா இயல்பானது, பிறப்பின் அடிப்படையில பேதம் கூடாதியா, அவ்வளவுதானே. ஆனா இந்த நாட்டுல அதுதான் இருந்தது பல நூறாண்டு காலமாக. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தர்மசாஸ்திரங்களின் அடிப்படையில் தான் ஆட்சி. அந்த தர்மசாஸ்திரம் பிறப்பின் அடிப்படையில 2 கொடூரங்களை செஞ்சுச்சு. பெண் என்றாலே தாழ்வுதான், ஆணுக்கு பெண் நிகர் இல்லை. அதனாலதான் மகாகவி பாரதி ஆணுக்கு பெண் நிகர் என்று கொட்டு முரசைன்னு அவன் எதிர்பார்த்து பாடினான். ஆனா நிகர் இல்லை. ஆகவே அவங்களுக்கு கல்வி கிடையாது. இப்போ உபநயன சடங்கு நடக்குது சில ஜாதிகள்ல. அதே குடும்பத்துல பிறந்த ஆம்பளை பிள்ளைக்கு தான் நடத்துறாங்க உபநயன சடங்கு, பொம்பளை பிள்ளைக்கு நடத்துறாங்களா? இப்படியோ நம்ம போராடி பெண்கள் இப்ப படிக்க வச்சிருக்கோம். அது தனி பெரிய போராட்ட கதை, பெரிய வரலாறு. ஆனா அந்த சடங்கு ரீதியா கவனிங்க, அதுதான் இருக்கு இன்னைக்குள்ள நிலைமை. அப்ப பெண்ணுக்கு கல்வி இல்லை, ஆகவே சொத்து இல்லை. இப்பவும் பாருங்க, உண்மையிலேயே வாக்காளர்கள்ல ஆண்களை விட கொஞ்சம் அதிகமா பெண் வாக்காளர்கள் தான் இருக்காங்க பல தொகுதிகள்ல, நாடு முழுக்க. எம்பி ஆனாலும் சரி, எம்எல்ஏ ஆனாலும் சரி, நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்தில் 50% பெண்கள் இருக்காங்களா? இல்லையே, இது 16-17% தானே. ஆகவே இந்த 33 1.1/3 1/3 மூன்றில் ஒரு பங்கு ஆவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் பெண்கள் வரணும். ஆகவே அந்த அடிப்படையில தொகுதிகளில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பது இப்பத்தான் பேசப்பட்டு ஒரு சட்டம்னு வந்திருக்கு. அது அமுலாகிறது எப்ப அமுலாக போகுது தெரியாது. அது என்னமோ சொல்றாங்க 2029க்கு பிறகுதான். ஏன்னா அதுக்கு உள்ளக்க புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பே பண்ணலையே. எவ்வளவு கேவலம் அந்த நாட்டுல. 2021 நடந்திருக்கணுங்க, 5 வருஷம் ஓடி போச்சுங்க. கொரோனாவை காமிச்சு தள்ளி போட்டு நீ எப்ப நடக்கும்னு தெரியல, அது நடந்து முடிக்கணும். அப்புறம் டீலிமிட்டேஷன் இவ்வளவு விவகாரம் முடிச்சு அதுக்கு பிறகுதான் இது. அப்ப எந்த தேர்தல் அது நடக்கும் தெரியல. இன்னும் நான் கேட்கிறேன் ரொம்ப எளிய முறையில, அரசியல் அதிகாரம் பெண்களுக்கு இல்லை 76 ஆண்டுகளுக்கு பிறகும். இப்ப இந்துக்களுக்காக பேசுறதுக்கு ஆள்ல நாங்க தான் இருக்கோம் என்று RSS சொல்லுது. RSS உடைய சர்ச்சங் சலக் மோகன் பகவத் பயங்கரமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இந்தியானாலே இந்து நாடுதான் ஒரே போல. இந்த நாட்டுக்கு தனியா இந்து ராஷ்டிரம்னு வர வேண்டியதில்லை. இதுக்காக நீங்க அரசியல் சாசனத்தை எல்லாம் திருத்த வேண்டியதில்லை. திருத்தாட்டி இது இந்து நாடுதான் ஐயா, இந்தியான்னா இந்து நாடுதான். இப்படி ஒருத்தர் தைரியமா பேசுறார். நம்ம அரசியல் சாசனத்தின் முகவுரையில செக்யூலருங்கிற சொல்லு சேர்க்கப்பட்டிருக்கு 76ல. அது அவங்களுக்கு உடம்பு முழுக்க எரிய வைக்கிற தனி கதை. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் கிண்டலா பேசுறாரு. நீ திருத்த வேணாம், செக்குலங்க வார்த்தையை எடுக்கணுங்கிறது அவருடைய அபிலாஷை. எடுக்காட்டின்னு சொல்ற ஐயா, இந்தியான்னா இந்து நாடுதான். அந்த அளவுக்கு இந்துக்களுக்காக நிக்குது RSS. பாஜக தலைவர்கள்லாம் பேசுவாங்க, இந்துக்களுக்காக பேசுறதுக்கு வேற எந்த கட்சி இருக்கு எங்களை விட்டா? ரொம்ப சூப்பர். நான் சொல்றேன், இந்துக்களுக்காக பேசுறவங்க இந்த இந்து பெண்களுக்காக நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்க? என்னைக்காவது? ஆதி காலத்துல இருந்து வரலாறு இருந்து பார்ப்போம். 1925 RSS துவங்கிருச்சு, 1951 ஜனசங்கம் வந்துருச்சு, 1980 பாஜக வந்துருச்சு. அதோடைய இன்னொரு அவதாரம் தானே, இவ்வளவு வரலாறு இருக்கு. என்னைக்காவது நீங்க பெண்களுக்காக போராடியது உண்டா? நீங்க ஆளுகிற மாநிலங்கள் பெண் கல்வி இன்னைக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. சாதாரணமா கூகுள்ல போய் அடிக்க வரணும் புள்ளி வரும், பெண் கல்வி ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி இருக்கு, பெண்கள் வேலைக்கு போற விகிதம் எப்படி இருக்குது. இந்தியாவிலேயே பெண் கல்வியில மிக உயர்வாக இருப்பது கேரளா, குறிப்பாக ஆரம்ப கல்வியில.
படித்த பெண்கள் அதிகமாக வேலைக்கு போவது, இந்தியா முழுக்க உள்ள வேலைக்கு போகிற பெண்களில் 40% மேல வேலைக்கு போற சதவீதம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான். ஆனால் நீங்க ஆளுகிற மாநிலங்களில் பெண் கல்வி எப்படி, பெண்கள் வேலைக்கு போவது எப்படி இருக்கு? ஆனா அவங்க எல்லாம் இந்துக்கள் தானையா, 80% இந்துக்கள் தானையா, அப்படித்தானையா பதிவு பண்றோம். இந்தியா முழுக்க சொல்றேன், தமிழ்நாட்டுல இந்துக்கள்னா 88%. இந்த இந்து பெண்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அவங்களுடைய பெண் கல்விக்காக. இந்த நாட்டுல பெண்களுக்கு சொத்துரிமை வந்ததே சில மாநிலங்கள் தானே. அது முக்கியமான தமிழ்நாடு 1989 கலைஞர் ஆட்சியில வந்துச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சுதான் ஒன்றியத்திலே கொண்டு வர்றதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் செஞ்சது யாரு? என்னைக்காவது இதை பத்தி எல்லாம் பேசுறது உண்டா? அப்படி என்றால் இன்னும் கூட எளிமையா கேட்கிறேன், இந்து பெண்கள் தானே, இந்துக்களுக்காக தானே இருக்கீங்க, ஏன் ஆகம கோயில்கள்ல பெண்களுக்கு உரிய பயிற்சி கொடுத்து பெண்களை அர்ச்சகர்களாக்க வேண்டும் என்று RSS தீர்மானம் போட்டதா? போட தயாரா இனிமேலாவது. அது கையில விஸ்வ இந்து பரிஷத்துன்னு ஒரு அமைப்பு இருக்குல்லங்க, அங்க பூரா சாமியார்கள் பூரா அவங்க கூப்பிடுறாங்க. பூரா முஸ்லிம்களுக்கு எதிராக தீர்மானம் போடுவாங்களே தவிர அந்த விஸ்வ இந்து பரிஷத்துல இந்து பெண்களுக்கு ஆதரவா தீர்மானம் போட்டது உண்டா? ஐயா, புதிய பயிற்சி இருந்தா பெண்களை அர்ச்சகர்களாக்கணும், குறைஞ்சபட்சம் அம்மன் கோயிலையாவது. நான் ரொம்ப இறங்கி பேசுறேன் ஐயா. காமாட்சி அம்மன் கோயில்ல, மீனாட்சி அம்மன் கோயில்லையாவது பெண் அர்ச்சகர்கள் தான், பெண் தெய்வம் தானையா. தயாரா? இதுக்கே தயாராகலவங்க இப்ப அடுத்து நான் ஒண்ணு சொல்ல போறேன், அவ்வளவுதான். திட்டி தீர்த்துருவாங்க. சங்கர மடத்திலும் ஜீயர் மடத்திலும் இதர மடங்களிலும் மடாதிபதிகள்லையும் இது வரைக்கும் ஒரு பெண் மடாதிபதியாக ஆனதுண்டா? இந்து பெண்ணு தானையா சொல்றோம். அவங்களுக்கு உரிய பயிற்சி கொடுங்க. எந்த அளவுக்கு இதுல எல்லாம் அந்த வேறுபாடு, அந்த மனு தர்ம சாஸ்திரம் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இதுதான் சனாதனம். பெரிய விவகாரம் இப்ப அதுதான். இன்னைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க சென்னையில நடத்துற சனாதன ஒழிப்பு மாநாட்டுல உதயநிதி ஸ்டாலின், அன்னைக்கு அவர் அமைச்சர், இன்னைக்கு துணை முதலமைச்சர், ஒரு வாக்கியம் சொல்லிவிட்டார்னு அடேங்கப்பா, அது சனாதனங்கிறது அது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னார். மாநாடே அப்படித்தான் தலைப்பு. அது ஒண்ணு சீர்திருத்த முடியாது. அதை ஒழிச்சாதான் இந்து மதம் சீர்திருத்தப்படுங்கிறேன். சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. இப்ப இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஏன் அதிலே கிளம்பிய காந்தியிலிருந்து தலைவர்கள் அவங்கெல்லாம் இந்த சனாதனம் என்கிற முறையில அந்த பெயரின் பெயர்ல பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எடுத்து போறான்னாங்க. அப்ப இந்த பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்தால் இந்து மதம் மேலும் சீர்திருத்தப்படும். உண்மையிலேயே ரொம்ப பக்திமான்கள் பெண்கள் தான். அந்த நாட்டுல கொடுமையை பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, இன்றைக்கு தெளிவு பெற்ற பெண்கள் கேட்கிறாங்க, ஞானம் பெற்ற பெண்கள் கேட்கிறாங்க, ஏயா நாங்க அர்ச்சகராக கூடாது, ஏயா நான் மடாதிபதி ஆகக்கூடாது? பதில் சொல்லு. ஆகக்கூடாது, அதுதான் சாஸ்திரம்னா அதுதான் சனாதனம். கேட்கறவங்க எல்லாம் இந்து பெண்கள் தானே, அப்ப சனாதன வேறு இந்து மதம் வேறு தெரியுதா? இதுதான் இன்றைய நிலைமை. சமூகத்துல அடுத்த மிகப்பெரிய பேதம் பிறப்பின் அடிப்படையில் காண்பிக்கப்பட்டது என்பது வர்ணாசிரமம். சாதாரண மொழியில சாதியம் வர்ணாசிரம வார்த்தை கூட பெரிய அளவுக்கு இல்லை. ஆனா அதனுடைய வரலாறு வர்ணாசிரமத்திலிருந்து தான் துவங்குது. அந்த வார்த்தை தான் ரொம்ப தீவிரமாக பகவத்கீதையிலிருந்து அனைத்து தர்மசாஸ்திரங்கள், அதாவது அதர்ம சாஸ்திரங்கள் பூரா, அது பகவத்கீதையே சொல்லி வச்சிருக்காப்புல பூரா. இப்ப கீதையை பூரா ஒரு பாஜக ஒரு மாநில பேரை மறந்துட்டேன், அதுல தீர்மானமே ஒவ்வொரு பள்ளியிலும் பகவத்கீதை சொல்லி தரப்பட வேண்டும். அதான் நான் ஒரு பதிவு போட்டேன். ஐயா, இப்ப அதுல இந்த அதை சொல்லி தருவீங்களா? அதுல ஒரு கீதையில ஒரு வாசகம் இருக்கு. என்ன வாசகம்? இந்த 4 வருணத்தை படைத்ததே நான் தான். தெளிவா இருக்கு. நான் இப்படி சொன்ன உடனே இந்த டிவி வாதங்கள்லாம் பாய்ஞ்சிருவாங்க. ஆனா அடுத்த வாக்கியம் அதுல என்ன இருக்கு? குணத்தின் அடிப்படையில் தான் படைச்சேன்னு சொல்லியிருக்காரு பகவான் அப்படி பாப்புல.
நான் திரும்ப கேட்பேன், குணத்தின் அடிப்படையில் தானே ரொம்ப சூப்பரியா. இப்போ ஒருத்தர் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அப்புறம் பஞ்சமன்னு வச்சிருக்கீங்க. எந்த குணம் பிராமணருக்கு, எந்த குணம் சத்திரியருக்கு, எந்த குணம் வைசியருக்கு, எந்த குணம் சூத்திரருக்கு? 5வது வருணத்தை விட்டுறீங்க. சரி, இது 4 எந்த குணம்னு சொல்லுங்கன்னு. இவங்களுடைய குணம் இன்னொருத்தருக்கு வந்துச்சுன்னா வருணத்தை மாத்திக்க முடியுமா? பிராமணருக்கு இதாயா குணம். சரி, சத்திரியருக்கு அந்த குணம் வந்தா அவர் பிராமணர் ஆயிடுவாரா? சூத்திரருக்கு அந்த குணம் வந்தா அவர் சத்திரியர் ஆயிடுவாரா? சொல்லு. பதிலே பேச மாட்டாங்க. அதனாலதான் சங்கராச்சாரிய அப்படி தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இங்க பாரு, குணத்தின் அடிப்படைன்னா அது என்ன அர்த்தம் என்றால், இவங்களுக்கு உள்ள குணம், அந்த குணம் என்பது பிறப்புல தான் வரும்ட்டார். நம்ம கையில ஆதாரம் இருக்கு. என் நூல்ல பூரா அதெல்லாம் எடுத்து மேற்கோள் காமிச்சிருக்கேன். அவர் அந்த வகையில் நேர்மையானவர். காஞ்சி சங்கராச்சாரிய பெரியவரை சொல்றேன், தெய்வத்தின் குரல்ல. இது எல்லாம் நம்மளை ஏமாத்தி கொள்ளக்கூடாது பாரு. அவர் குணம், அதுக்கு அவர்கிட்ட ஒரு எளிமைய உதாரணம் சொல்லுவாரு. இப்ப குணம் வெளிப்பட்ட பிறகுதான் ஒருத்தர் பிராமணர் என்றால், ஏன் நீ 6-7 வயசுலயே உபநயன சடங்கு நடத்தி பூணூல் போட்டு விடுற அப்படின்னு கேட்பாரு. அப்பவே அவர் பிராமணன் ஆக்கிறது இல்ல. குணம் இன்னும் முழுசா வெளிப்பள்ளியில வயசுக்கு வரதுக்குள்ள பெரிய பையன் நான பிறகுதானே குணம் என்னன்னு தெரியும். ஆகவே பகவத்கீதை பகவான் சொன்னதாக இந்த சனாதனிகள் எழுதி வச்சது. இங்கதான் சனாதனிகள் இந்த வர்ணாசிரமத்தை, அதன் மூலம் தான் ஆதிக்கம். பிறப்பின் அடிப்படையில் சில பேர், முதல் 3 வருணத்தவர் தான் ஆதிக்கவாதிகள். சூத்திரர்களும் பஞ்சமர்களும் அவர்களுக்கு அடங்கி வேலை செய்ய பிறப்பிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் கிருஷ்ணன் சொன்னதா எழுதி வச்சிருக்காங்க இந்த சனாதனிகள், இந்த சனாதன பண்டிதர். அப்ப இந்த கொடுமை இன்றைக்கும் தொடர்கிறதா இல்லையா? இது ரொம்ப பளிச்சுன்னு பச்சையா தெரிஞ்சது. இப்ப உதாரணமாக, இன்னும் கூட இளைஞர்களுக்கு தெரியாத இந்த வரலாறு. 1939க்கு முன்பு வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் நாடார் குல மக்களும் பட்டியல் சாதி மக்களும் நுழைய முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமா? நான் சொல்றேன், 20-25 பிள்ளை பையனை போய் கேளுங்க, பொண்ணை பார்த்து கேளுங்க. மதுரையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இது வாழ்க்கை தருக நெருக்கடியில எங்கிட்டாவது படிச்சு, இருக்கிற டெக்ஸ்ட் புக்கை படிச்சு பரீட்சையில பாஸ் பண்றதே பெருசு. இதெல்லாம் எங்கிட்டயா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அனுமதிக்கவில்லை. அனுமதிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அறைகூவல் விடுத்தது மகாத்மா காந்தி தலைமையிலான காங்கிரஸ். அந்த காங்கிரஸ்ல பல சிந்தனையாளர்கள் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. இதுவும் ரொம்ப பேரும் தெரியாது. 45-46 வரை கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸுக்குள் தான் இருந்தார்கள். இப்படி காந்தி தீண்டாமை ஒழிப்பு இயக்கம், ஆலய நுழைவு போராட்டம், அதுவும் குறிப்பாக பிரபலமான மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையிலே நடந்தால் அது இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் என்று அதுக்கான திட்டம் 1937 இங்க தேர்தல் சொன்னேன் பாருங்க. அதுல காங்கிரஸ் ஜெயிச்சு ராஜாஜி தலைமையில மெட்ராஸ் ராஜதானியில அன்றைக்கு அவர் பிரதம மந்திரி சொல்லுவாங்க, நம்ம முதல்வர் சொல்லுவோம், அப்பதான் புரியும். அந்த ராஜதானி, அதாவது மாகாணம், அதனுடைய முதலமைச்சர். ஆகவே அங்க ஆட்சி இருந்ததுனால இங்க கீழே அதுக்கான தயாரிப்பு, நான் அதெல்லாம் விரிவா எழுதியிருக்கேன். 1938 இருந்து மதுரை மக்களை தயார் பண்றதுக்கு அன்றைய காங்கிரஸ் இயக்கம் பட்ட பாடு. 39 உள்ள நுழைஞ்சாங்க வைத்தியநாத ஐயர் தலைமையில. ஆனா காங்கிரஸ் இயக்கம், ஒரு நாடாரு, ஒரு 5 பட்டியல் சாதி மக்கள், அந்த 5 பேர்ல ஒருவர் கக்கன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும். தெற்கு கோபுர வாசல் வழியா போய் அவ்வளவு பேர் இது பண்ணி கிழக்கு கோபுர வாசல் வழியா வந்தாங்க. தோழர் மாயாண்டி பாரதியுடைய பேட்டியில அதை பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், இதை செஞ்ச காந்தி, வைத்தியநாத ஐயர் இந்துக்கள் தானையா? ஆனா எதிர்த்த இந்துக்கள் இருந்தாங்க. இந்துக்கள்ங்கிற பேர்ல லாப்பாய் நடேசேகர்னு இதே ஒருத்தர், அவர் பெரிய லாயர் மதுரையில. அந்த நடேசையர் தலைமையில இந்த ஆலய நுழைவை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம். ஆலய நுழைவு நடந்த பிறகும் போராட்டம். சுத்திகரணம் பண்ணணும், போனது தப்பு, இனிமே போகக்கூடாது, கேசு. அவர் அவசர சட்டம் போடுறாரு, முன்தேதியிட்டு ராஜாஜி முதலமைச்சர். இந்த நடேசையர் பேர் எப்படி வரும் தெரியுமா? தினமணியில பக்கம் வந்திருக்கு.
பேஸ்புக்ல கூட அன்னைக்கு ஒரு நண்பர் அதை எடுத்து போட்டிருந்தார். சனாதனிகள் எதிர்ப்பு ஆலய நுழைவுக்கு. பத்தியா, அவங்கதான் சனாதனி. நாடார் மக்களையும் பட்டியல் சாதி மக்களையும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் கூட்டிக் கொண்டு போனவர்கள் இந்துக்கள், எதிர்த்தவர்கள் சனாதனிகள். அப்ப அந்த தீண்டாமையை ஆதரித்தவர்கள் சனாதனிகள். சனாதனம் என்றால் தீண்டாமை. அந்த தீண்டாமை தானே ஒழிக்க சொல்றோம். சட்டபூர்வமா தீண்டாமை ஒழிச்சிருக்கீங்க, பாட புத்தகத்துல வச்சிருக்கீங்க. சனாதனத்தை ஒழிக்கணும்னா கொந்தளிக்கிறாப்ல. என்னடா கொடுமையா இருக்கு. அதுல மதுரையில ஒரு நீதிமன்ற தீர்ப்பு படிச்சிருப்பீங்க, நேற்று தீர்க்கதில் என்னுடைய கட்டுரை வந்திருக்கு. நான் உண்மையிலேயே அசந்து போயிட்டேன். அந்த தீர்ப்பை 2 பக்கம் தினமலர் 7 தோழ மதுக்குராமணிக்கு தான் அனுப்பி வச்சாரு. நான் பார்த்துருக்க மாட்டேன், அதெல்லாம் பார்க்க நேரம். அசந்து போயிட்டேன். 2 பக்கம் முழுசா அந்த தீர்ப்பை அந்த 7 போட்டுக்கு ஒரே உற்சாகமா. இப்ப நான் நேரம் கருதி நான் அதுக்குள்ள போகல, நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான அம்சத்தை நான் இந்த உரையில் குறிப்பிட வேண்டும். அவரு உதயநிதி ஸ்டாலின் தாமிக காசா மாநாட்டுல சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். ஒரு பாஜக தலைவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, சனாதனத்தை ஒழிப்பேன் என சொல்லுவது 80 கோடி அந்த சனாதனத்தை பின்பற்றும் 80 கோடி மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுதான் அர்த்தம்னு போட்டார். அதுக்கு இதுக்கு எப்படி அர்த்தம் ஆகும்? சனாதனம் என்கிற கருத்தியல் ஒரு மோசமான கருத்தியல், நாசகரமான கருத்தியலை ஒழிக்கணும்னா அதை பின்பற்ற மாந்தர்களை எல்லாம் ஒழிக்கிறதா அர்த்தமா? அதுல கொடுமை நைசா 80 கோடின்னு போட்டாரு. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப இந்துக்கள் பூரா சனாதனிகளா? ஆனா நான் வித்தியாசத்தை சொன்னேன். இப்ப கூட ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். இப்ப கூட பார்த்துட்டு வரேன். ஒரிசாவில் ஒரு மாவட்டத்துல இன்னைக்கெல்லாம் குடியரசு தினம் கொண்டாடுறோம், நானும் வாழ்த்தெல்லாம் சொல்றேன். ஆனால் அந்த பாஜக ஆளுகிற மாநிலம் அங்க கொடூரம் படுத்துறாங்க முஸ்லிம்களை, அதெல்லாம் தனி. ஒரு மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது குடியரசு தினம், ஆகவே இந்த நாள் இந்த மாவட்டம் முழுக்க எந்த ஒரு மாமிச விற்கிற கடையும் இருக்கக்கூடாது, மாமிசம் விற்கக்கூடாது, முட்டை கூட விற்கக்கூடாதுன்னு ஆணை. ஏடா கொடுமையா இருக்கு. இப்ப குடியரசு தினத்துல விற்க கூடாதுன்னா நாளைக்கு என்ன ஆகும்? நான் சொல்றேன், தப்பி தவறி பாஜக தமிழ்நாட்டுல வந்துட்டா தீபாவளிக்கு கூட மாமிசம் சாப்பிடக்கூடாதுமா. ஏன்னா நாங்க கங்கா ஸ்நானம் பண்றோம், சனாதனிகள் எல்லாம் எங்களுக்கு புனிதமானது. நாங்க பூரா அன்னைக்கெல்லாம் ரொம்ப பக்தியா இருப்போம். நாங்க ஏற்கனவே மரக்கறி தான் சாப்பிடுவோம். அங்க கவிச்சி வாடைய கூடாது தீபாவளி அன்னைக்கு. நம்ம எல்லாம் நொந்து போயிட மாட்டாப்புல, தீபாவளி எப்படா வரும்னு. அன்னைக்கு தானையா காலையில இட்லியும் கறி குழப்போம். சாதாரண இந்துக்கள் வீட்டு. ஆனா சனாதனிகள் என சொல்லுகிறவர்கள் அதை ஏற்காதவர்கள். இப்ப அது எங்க வந்து நிக்குது பாருங்க. குடியரசு தினத்திலேயே ஏற்கனவே பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல பல ஊர்கள்ல புனித ஊர்னு போட்டு அங்க வந்து மாமிச கடையே வைக்க கூடாதுன்ட்டான். மாட்டுக்கறி மட்டும் இல்லைங்க, ஆட்டுக்கறியை விற்கக்கூடாது, கோழி விற்கக்கூடாது, கோழிக்கறி விற்கக்கூடாது, முட்டை விற்கக்கூடாதுங்கிற. ஏன்னா அது புனிதமானது. நான் கேட்கிறேன், அசைவ உணவு புனிதமற்றதா? அப்படின்னா அசைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் தான் அதிக இந்துக்கள். அப்ப இந்த இந்துக்கள் எல்லாம் புனிதமற்றவர்களா? மாமிச உணவு சாப்பிடாதவர்கள் தான் புனிதமானவர்களா? இது எப்படி இந்து மதமாகும்? இந்த பார்வைதான் சனாதனம். இது அதாவது சனாதனம் என்பது ஏதோ பிற மதத்தவருக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்து மதத்துக்கே, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதாரண இந்துக்களுக்கே எதிரானது. நான் அப்படியே அதான் சொல்றேன், பெண்களுக்கு எதிரானது, அடித்தட்டு சோகால்டு அடித்தட்டு அல்லது கீழ்மைப்படுத்தப்பட்ட சாதியினருக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா மாமிச உணவு உண்ணுகிற இந்துக்களுக்கு எதிராக. இந்த சனாதனம் இந்த ஆட்டம் போடுது. ஆக 1939 சாதியத்தை எதிர்த்து இந்துக்களாகிய காந்தியும் வைத்தியநாத ஐயரும் இன்னும் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும்
பலரும் போராடினாங்க, விடாம தொடர்ந்து இன்னைக்கும் போராட வேண்டியிருக்கு. இன்னைக்கு உத்தமபுரத்துல அந்த தீண்டாமை சுவர் இருந்துச்சுங்களையா, இந்துக்களுக்காக பேசுகிற பாஜக அதுவா வந்து அந்த சுவர் கூடாது என சொல்லுச்சு. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அல்லவா போராடிச்சு, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அல்லவா வந்தாங்க, அகில இந்திய தலைவர்கள் உட்பட. கண்ணிலேயே தட்டுப்படலையே பாஜக காரங்க, RSS காரங்க, சங் பரிவாரம் எல்லாம். நீங்க என்னையா இந்துக்களுக்காக இருக்கீங்க? எனக்கு புரியல. நீங்க இந்துக்களுக்காக இல்லை, நீங்கள் சனாதனிகளுக்காக இருக்கிறீர்கள். சனாதனம் என்பது ஆதிக்க சக்தி, பிறப்பின் அடிப்படையில் இந்துக்களுக்குள்ளேயும் தாழ்ந்தவர்கள் என முத்திரை குத்தி ஆள துடிக்கிற சக்தி. அந்த கூட்டம் இன்றைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த சனாதனம் இந்து மதத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறது. அதுதான் அந்த பதிவு. அந்த பதிவு சரிதான் சொல்லி அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. இந்த கொடுமை எங்க சொல்றதுன்னா, ஆமா சரிதான், அவங்க பிரமாதமாக அந்த தீர்ப்பு அது கரெக்டு தான். இப்ப லாஜிக்கா சொல்ற மாதிரி, ஆமா சனாதன ஒழிப்பு என்றால் அதை பின்பற்றுகிறவர்களை ஒழிப்பதுதான், பின்பற்றுகிறவர்கள் இத்தனை கோடி பேர் தான், இந்துக்கள் எல்லாருன்னா அவங்க அந்த நீதிபதி. ஆகவே இது இந்துக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தான், இது கூடாது என்று அவர் பதிவு போட்டதில் எந்த தப்பும் இல்லை, அவரை விடுவிக்கிற வேலை முடிஞ்சு வச்சு. இப்படி கூட தீர்ப்பு வருமா? நான் அதான் அந்த கட்டுரை இப்படி ஆரம்பிச்சேன். பழைய பராசக்தி படத்துல அந்த கோர்ட் சீன்ல சிவாஜி கேட்பாப்ல, இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கும், புதுமையான மனிதர்களை பார்த்திருக்கும், என்னுடைய வழக்கு விசித்திரமானதும் அல்ல, நான் புதுமையானவனும் அல்லன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு விசித்திரம் நிறைந்த வழக்குகளை நாம் சந்திக்கவில்லை, விசித்திரம் நிறைந்த நீதிமன்றங்களை சந்தித்துக் கொண்டோம். எவ்வளவு ஆபத்தான காலத்திலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்பதை தயவு செய்து நண்பர்கள் உணர்வு. இதுல மிக கொடுமையான விஷயம், பிறப்பின் அடிப்படையில பேதம் இந்து மதத்துக்குள்ள, அப்புறம் மதத்தின் அடிப்படையிலே பேதம். ஆகவே இந்து நாட்டுல முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் 2ஆம் தர குடிமக்கள் தான், முடிச்சுட்டாங்க கதை. இது இந்து ராஷ்டிரம், இந்து நாடு. அரசியல் சாசனத்துல இல்லாட்டியும் RSS தலைவர் சொல்லிட்டார்ல. அப்ப அந்த திருப்பரங்குன்றம் வர வரைக்கும் அது நேரமாகும்னு அதுக்குள்ள போகல. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டு பிரதம மந்திரி 23ஆம் தேதி மதுராந்தகத்தை வந்து பேசுறாரு. வேற யாரு பேசுறா பரவாயில்ல, பிரதம மந்திரி பேசலாம் ஐயா. அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்களே, கார்த்திகை விளக்கு ஏற்றுவதில் விவகாரம் பண்ணிருச்சு இந்த திமுக அரசு. நம்முடைய பக்தர்கள் எல்லாம் இந்த அநியாயத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதியை இருக்குது இந்த திமுக அரசு. ஆகவே இது தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமானது. எங்க போய் சொல்றேன்? அந்த டிசம்பர் 3ஆம் தேதி மகா கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தினுடைய மலையிலே உச்சி பிள்ளையார் கோவிலிலே, கீழே அடிவாரத்துல முருகப்பெருமான் இருக்காரு, அதனுடைய கருவறைக்கு நேர உச்சியில இருக்கும் உச்சி பிள்ளையார் கோயில். அதனாலதான் உச்சி பிள்ளையார் கோயில். அங்க வழக்கமாக பல ஆண்டுகளாக ஏற்றுகிற அந்த இடத்துல நல்லா அகலமாக கீழே இருக்கிற 10,000 பேருக்கு தெரிகிற வகையில ஜோதி ஏத்தியாச்சு. 10,000 பக்தர்கள் பார்த்தாங்க, ஜோதியை தரிசிச்சாங்க, வணங்குனாங்க, தீபம் ஏத்தியாச்சு. இவரு விளக்கு ஏத்துறதுல பிரச்சனைங்கிறார். இப்போ ஒரு செய்தியை பார்த்து வர்றேன், ஒரு வீடியோ. அந்த தீர்ப்பளிச்சார்ல, ஒரு தூண் அங்கிட்டு இருக்கு தள்ளி, அது ஏன் எங்க இருக்குன்னா தர்காவுக்கு பக்கத்துல இருக்கு, அந்த தூண்லதான் தீபம் ஏத்தணும்னு தீர்ப்பு கொடுத்தாரு ஒரு நீதிபதி. அந்த விவகாரம் இப்போ வழக்குல இருக்கு, மேல போயிருக்கு. இந்த நீதிபதியை வச்சு ஒரு சனாதனிகள் கூட்டம் ஒரு தூணை செட்டப் பண்ணி மேடையில அதுல இவர் ஏத்துறாருங்க ஒரு விளக்கு. நான் அன்னைக்கே கேட்டேன், அது தூணு வந்து இந்த வேலி அடைக்கிற தூண் மாதிரி இருக்குது, அந்த தூணு யாரு நட்டா? நான் அதுக்குள்ள கூட போகல, அது மேல எப்படி பெரிய தீபத்தை ஏற்ற முடியும்? ஒரு கிளியாஞ்சட்டி தான் வைக்க முடியும், ஒரு அகல் விளக்கு தான் வைக்க முடியும். அதுல ஏற்றப்படுகிற தீபம் கீழே இருக்கிற மக்களுக்கு எப்படியா கண்ணுக்கு தெரியும்னு கேட்டேன்.
உங்களுக்கு உண்மையிலேயே தீபத்தின் மீது அக்கறை இருந்தா அங்க எப்படி இந்த தூண்ல எப்படி ஏத்த சொல்றீங்க, ஏன் ஏத்த சொல்றீங்க? ஆக அவர்களுக்கு தீபம் அல்ல பிரச்சனை, இடம். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை சில 100 ஆண்டுகளாக, சரியா சொல்லப்போனா பல 100 ஆண்டுகளாக இருந்திருக்கலாம். அந்த தர்காவை இடிக்கணும். தெளிவா சொல்லிட்டார்ல எச் ராஜாவும் நயினா நாகேந்திரனும். நிருபர்கள் கேட்கிறாங்க, என்னங்க ஐயா திருப்பங்குண்டத்துல ஒரு அயோத்தியை உருவாக்க போறீங்களாமே? பதில் 2 பேரும், அயோத்தி வந்தா என்ன தப்பு தமிழ்நாடு? இப்படி சொல்லுகிற தைரியம் எப்படி வந்தது? இதைத்தான் இன்றைக்கு சிவில் சமூகம் யோசிக்கிறது. என்னுடைய கவலை எல்லாம் பொதுவா அரசியல்வாதிகளை திட்டுவாங்க, இந்த சோகால்டு அறிவுஜீவிகள். ஆனா இந்த அநியாயத்தை எல்லாம் எதிர்த்து போராடுவது இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தான், அரசியல் தலைவர்கள் தான். எத்தனை அறிவுஜீவிகள் இந்த அக்கிரமத்தை ஏற்று இன்றைக்கு குரல் எழுப்புகிறார்கள் வலுவாக, ஒரு சிலரை தவிர. பெரிய கொடுமை. இன்னொரு அயோத்தி வரட்டு, என்ன தப்புன்னு கேட்கிறவங்க இன்றைக்கு பாஜக தலைவர்கள். எனக்கு ரொம்ப நொந்து போயிட்டேன். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நடந்தது. எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. பிரதம மந்திரி போய் ஒரு தேவாலயத்துல அப்படி கை கும்பிட்டுக்கிட்டு அங்க முன்னாடி நிக்கிறாரு. ஆண்டவரே என்னை மன்னியும்னு. நான் கூட நினைச்சேன், பரவாயில்ல இன்னைக்கு தான் மன்னிப்பு கேட்கிற மனசு வந்துருக்கு. இப்படியே பிடிச்சி நின்றுகிட்டே இருக்கிறாரு தேவாலயத்துல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. ஆனா அது எவ்வளவு பெரிய நடிப்பு என்பது பிறகு தெரிந்தது அடுத்த நாள். அதே கிறிஸ்துமஸ் அன்றைக்கு, இயேசு பிறந்த தினத்தின் அன்று, இந்தியாவின் பல இடங்களில் திட்டமிட்டு RSS பரிவாரம், பாஜக கூட்டம் கிறிஸ்தவ தேவாலயங்களை, கிறிஸ்தவர்களை தாக்கியிருக்காங்க. அதுல ஒரு காட்சி என்னால் மறக்க முடியாதது, மன்னிக்க முடியாது. எனக்கு மிகவும் பிடித்தமான கற்பிதம் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்பது. தாத்தாவுக்கும் பேரன் பேத்திக்கும் இடையிலான உறவு மிக மிக உயர்ந்தது. அப்பா மகன் மகள் உறவை விட அது மிக நுண்ணியது. அந்த உறவுல தாத்தாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு, ஒரு பேரன் பேத்திக்கு. ஆனால் கிறிஸ்துமஸ் தாத்தா வருவார், கேட்பதை தருவார், பரிசு கொண்டு வருவார் என்று அந்த பிள்ளைகள் மனதிலே ஒரு கற்பிதமோ அல்லது ஒரு தோற்றமோ உருவாக்கப்படுகிறதே, அது நல்லது தானே. அதனால சொல்ல, எனக்கு பிடித்தமான கற்பிதம். எல்லா கற்பிதங்களையும் நீங்கள் அப்படி லேசாக தூக்கி எறிந்து விட்டு போய்விட முடியாது. வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கு, அல்லது யதார்த்த பூர்வமாக கூட கணிக்க வேண்டியிருக்கிறார். அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உருவத்தை இந்த சங்கிகள் போட்டு உடைக்கிற காட்சி என் நெஞ்சத்திலே, உண்மையிலே இதயத்திலே ரத்தம் பீதி. எப்படா இவங்களுக்கு தாத்தா சிலையை உடைக்கிறாங்க? எத்தகைய வெறி வட மாநிலங்களில் ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டிலும் அதை கொண்டு வரத்தான் அவர்கள் துடிக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த சமூக அநீதி இருக்கு, சமூக அசமத்துவம் தொடருது, அது முழுசா போகல. அதை ஒழிக்கிறதுக்கு எங்கே இந்து மக்கள் கிளம்பி விடக்கூடாது. சமூக நீதி வேணும்னு கிளம்புனா அவங்க யாருக்கு எதிராக கிளம்புவாங்க? சனாதனிகளுக்கு எதிராக. மியூட் பண்ணுங்க பிளீஸ். அப்ப கொஞ்சம் சனாதனிகளுக்கு எதிராக, தங்களுக்கு எதிராக இந்துக்கள் கிளம்பி விடக்கூடாது என்பதற்காக திசை திருப்புறதுக்கு, இந்துக்களே உங்களுடைய எதிரிகள் யார் தெரியுமா? சனாதனிகள் அல்ல, முஸ்லிம்களும் கிறிஸ்தவர். கதை முடிஞ்சு வச்சுல. அதான் இந்த வேலை போறான். ஆகவே இந்த சமூக அசமத்துவம் தொடர்கிறது. இது தொடர்ந்தால் அரசியல் சமத்துவம் நீடிக்குமா? இறுதியாக மிக முக்கியமான அம்சம் பொருளாதார அசமத்துவம். இங்க இருக்கிற தோழர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் என்னுடைய கவலை, இந்த அசமத்துவத்தை பற்றி அண்ணல் அம்பேத்கர் அன்றைக்கே சொன்னார், எச்சரித்தார். அன்னைக்கு பெருசா பேச மாட்டாங்க. காங்கிரஸுக்குள்ள இருந்த சோசியலிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அது பெரிய விஷயம். 1930 உருவான அந்த CSP, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி என்பது. பிறகு 40களில் கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாக இவங்கதான் அன்றைக்கு பொருளாதார சமத்துவம் பத்தி பேசுவாங்க. ஏன்னா இந்த பொருளாதார அசமத்துவம் ஒரு இயல்பான விஷயமாக மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருந்த காலம் அது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அதை அற்புதமான முறையில அங்க எடுத்து சொன்னார். ஐயா, பெரிய முரண் அதுலயும் இருக்கு. அரசியல் சமத்துவம், ஆனா பொருளாதார அசமத்துவம்.
இது எப்படியா ஓடி அடையும்? இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு மனுஷன் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. ஆனால் அதானியும் நானும் ஒன்னா, அம்பானியும் நீங்களும் ஒன்னா, டாட்டாவும் அவரும் ஒன்னா, பிர்லாவும் இவரும் ஒன்னா? இல்ல இல்ல. அதானி, அம்பானி, டாடா, பிர்லா போன்ற பெருமுதலாளிகள் கையில் செல்வ அதிகாரம், அதன் காரணமாக அரசியல் அதிகாரம், அதன் காரணமாக ஊடக அதிகாரம், கருத்துக்களை உருவாக்குகிற அதிகாரம், ஒரு காலத்தை ஆளும் கருத்து, ஆளும் வர்க்கத்தின் கருத்து. மாமேதை மார்க்ஸ் சொன்ன அந்த மகா வாசகம் அது எங்க இருந்து வரும்? செல்வம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் சொன்னதுதான், சொல்வதுதான் கருத்து. அதுதான் கருத்து உலகம். இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு. ஏதோ சமூக ஊடகம்னு ஒரு டெக்னிக்கல் ரெவல்யூஷன், ஒரு தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக இப்ப நம்ம கொஞ்சம் இது மூலமா பேச முடியுது. உச்ச ஊடகங்கள்லாம் பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் ஆரம்பிக்கவே நடத்தவே. அப்ப அது யாருக்கிட்ட இருக்கும்? அப்ப இவ்வளவு அதிகாரம் அங்க போச்சுன்னா அவங்க சொல்றதுதான் அரசியல். அரசியல் சமத்துவம் காலி. கொடுமை. உதாரணமா அவருக்கு அமெரிக்காவில் போய் இவர் என்ன படிப்பிட்டாரு அதானின்னு சொல்லி அவன் நோட்டீஸ் விட்டு அந்த நோட்டீஸே சர்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய அதானிக்கு. அந்த கதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அதை விட மிக முக்கியம், நான் இந்த விஷயத்தை அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். நண்பர்களே, இந்தியாவில் பொருளாதார உலகம் முழுக்க அசமத்துவம் அதிகமாயிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நேரம் கருதி நான் நேரம் இந்தியாவுக்கு வர்றேன். இந்தியாவில் பொருளாதார அசமத்துவம் எவ்வளவு பயங்கரமாக அதிகரிச்சிட்டு. தாமஸ் பிக்கெட்டிங்கிறவர், அவர் ஏற்கனவே 21ஆம் நூற்றாண்டு மூலதனம் சொல்லி அவர் ஒரு மூலதன நூல் எழுதியிருக்காரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எடுத்த எடுப்புலேயே மார்க்ஸ்ல தான் ஆரம்பிப்பாரு. அந்த நூலை நான் படித்தேன். இப்ப நான் அதுக்குள்ள போகல. அது உலகம் முழுக்க எப்படி அசமத்துவம் அதிகரிக்குது. பிக்கெட்டியும் இன்னும் சிலரும் சேர்ந்து ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வு கட்டுரையுடைய தலைப்பு இந்தியாவில் வருமானம் சொத்து ஏற்றத்தாழ் 1922 2023 100 வருஷம். பெரும் செல்வந்தர் ஆதிக்க எழுச்சி. நான் நேரம் கருதி அதெல்லாம் தமிழ் படுத்தியிருக்கேன். இதுதான் அந்த ஆய்வு கட்டுரையுடைய தலைப்பு. ஆய்வு கட்டுரை முடிவை தலைப்பிலே சொல்லிட்டாரு. பெலினர்ஸ் அப்சர்ஜ் அவங்களுடைய ஆதிக்கம் தான் இந்த 100 ஆண்டுகள்ல இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. அது சுதந்திரத்துக்கு முன்பு ஆரம்பிச்சது. இன்னைக்கு 100 வருஷம் ஆச்சு. 1922 இருந்து 2023 வரைக்கும் அது அதிகரிச்சிருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு வாக்கியத்தோடைய சாரத்தை மட்டும் நான் அப்படியே வாசிக்கிறேன். 1961 மக்களில் 10% பேர், 40% பேர், 50% பேர் நாட்டின் சொத்தில் முறையே 45%, 42%, 13% பங்கை சொந்தமாக்கி இருந்தனர். எப்படி? 10% பேர் கையில 42% சொத்து, மொத்த சொத்து. 45%, 10% பேர் மக்கள் தொகையில 10% பேர்கிட்ட சொத்துல 45%, மக்கள் தொகையில 40% பேர்ல சொத்துல 42%. ஆனா கடைசி மக்கள் 50% பேர்ல சொத்து மதிப்பு எவ்வளவு? அவங்ககிட்ட வெறும் 13% தான். இது 1961. 2023 இது எப்படி மாறி இருக்குன்னா, அந்த இதை வச்சுக்கோங்க. மக்கள் தொகையில 10%, 40%, 50%. இப்ப என்ன ஆச்சுன்னா 10% பேர் சொத்துல 65% வச்சிருக்காங்க. மக்கள்ல 40% பேர் சொத்துல இப்ப 29% தான், குறைஞ்சு வச்சு. மக்கள்ல 50% பேரு இப்ப வெறும் 6% தான். இந்த கடைசியில இருந்த வீட்டு இருந்த சொத்தும் இடையில இருந்த வீட்டு சொத்து பூரா இப்ப யாருக்கிட்ட போயிடுச்சுன்னா 10% பேர்கிட்ட போயிடுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 10% பேரிடம் இந்தியாவின் சொத்தில் 65% போயிடுச்சு.
அப்படின்னா இதுக்குள்ளதான் இந்த 76 வருஷம் வருது. அரசியல் சாசன அமலுக்கு வந்து இந்த கொடுமை நீங்க எங்க போய் சொல்லுவீங்க? அப்ப அண்ணல் அம்பேத்கருடைய அந்த எச்சரிக்கை எவ்வளவு சரி. இப்ப இத மேலும் இந்த இடைநிலையில அடிநிலையில இருந்தவங்கிட்ட கொஞ்சம் நெஞ்ச சொத்து இருக்கு பாருங்க, அதை மேலும் புடுங்கி மேல அந்த 10% அதானி அம்பானி டாடா பிர்லா கூட்டத்திட்ட கொடுக்கிற வேலையை செய்கிறது மோடி அரசு. இந்த அரசு இன்றைக்கு 11 ஆண்டு காலமாக நடக்கும். தொடர்ந்து நடப்பதற்குத்தான் மக்களை மதத்தின் அடிப்படையில பிளந்து இவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டிவிட்டு அவர்களுடைய சிந்தனை எப்படி சனாதனிகளுக்கு எதிராகவும் திரும்பக்கூடாது, அதானி அம்பானிகளுக்கு எதிராகவும் திரும்பக்கூடாது. இந்த சிறுபான்மை மதம் அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை அவங்க மாறி இருக்காங்க. அதுக்கு நம்ம அரசியல் சாஸ்திரம் அனுமதி கொடுத்திருக்கு, கருத்து 25. அப்படி மதம் மாறின ஒரே பாவத்துக்காக இந்துக்களே இந்தியர்களிலே இருக்கக்கூடிய 80% மக்களே உங்களின் எதிரிகள் சனாதனிகள் அல்ல, அதானிகள் அம்பானிகள் அல்ல, உங்களின் எதிரிகள் முஸ்லிம்களே கிறிஸ்தவர்களே. கதையை முடிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி தான் இன்றைக்கு பல மாநிலங்களிலும் ஒன்றியத்திலும் நடக்குது. இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என துடிக்குது. ரொம்ப கொடுமை. ரொம்ப அரசியல் பேச விரும்பல. பட் ஆனால் அரசியலுக்குள்ள போகாம எப்படி இதை முடிக்கிறது? பாஜக தமிழ்நாட்டுல சின்ன சக்தி தான். ஆனா அது ஒரு வசமான ஒரு பெரிய அரசியல் சக்தியை இன்றைக்கு மடக்கி பிடிச்சிருச்சு. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்சி பேரை பார்த்தீங்களா? அண்ணா திராவிடம். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில இயங்குகிற கட்சியவே கைப்பற்றிட்டாங்க. எந்த அளவுக்கு அவர் இன்றைக்கு நிற்கிறார். திருப்பரங்குன்ற விஷயத்துல அப்படியே சங் பரிவார் கருத்தை ஆதரிக்கிறாருங்க. கவர்னர் அநியாயம் பண்றாரு. அவர் ஆளுநரா ஓடுநரான்னு போட்டாங்க நம்ம ஆளுக போறான். அந்த கவர்னர் விமர்சிக்கவே கூடாதுங்கிறாப்புல. கட்சி பேர் அண்ணா. அண்ணாவின் மறுபெயர் மாநில சுயாட்சி. இப்படி ஒரு சக்தியை பிடிச்சு வைக்கிறார். இதை விட மிகப்பெரிய ஆபத்து எங்க கூட்டணி தானே. அவங்க சில பேர் பேசிக்கிறாங்க அதிமுக தனித்து வெற்றி பெறும், தனி ஆட்சி அமைக்கும். யாரு தம்பித்துறை போன்றவங்க இப்ப இன்னொருத்தர் கூட யாரும் பேச விட்டுருக்காரு. ஆனா இவரையும் மேடையில வச்சுக்கிட்டு அதே மதுராந்தகத்தில் இந்த நாட்டின் பிரதம மந்திரி என்ன பேசினார் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களே, இங்கே விரைவிலே டபுள் இன்ஜின் ஆட்சி வரப்போகுது. இங்க வர்றதுக்கு முன்னாடி பதிவு போட்டார். தமிழ்நாட்டு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப பதிவு போட்டுட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு. டபுள் இன்ஜின் ஆட்சி வரப்போகுது. இங்கதான் ஜாக்கிரதையா நம்ம யோசிக்கிறோம். டபுள் இன்ஜின் தான் சொல்றாரு. டபுள் இன்ஜின்னா என்ன அர்த்தம்? ஒன்றியத்தில் இவருடைய ஆட்சி பாஜக ஆட்சி, மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி, அல்லது பீகார் போல பாஜகவும் இடம்பெறுகிற கூட்டணி ஆட்சி, அதுதான் டபுள் இன்ஜின். அல்லது ஆந்திரா போல பாஜகவும் பங்கு பெறுகிற கூட்டணி ஆட்சி, அதுக்கு பேர் தான் டபுள் இன்ஜின் ஆட்சி. இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய நோக்கம் நாட்டு பிரதம மந்திரி அவர். அதனாலதான் அதிமுக பேரே உச்சரிக்கல அந்த ஸ்பீச்ல. அவர் தெளிவா டபுள் இன்ஜின் ஆட்சி. அப்படி என்றால் தமிழ்நாட்டிலும் பாஜக இடம்பெறுகிற ஆட்சியை 2026 கொண்டு வருவது என்கிற இலக்கோடு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்காங்க. வேலைன்னா அது இயல்பான தேச வழியில சரி வேலை. ஆகவே டபுள் இன்ஜின் வரணும்னு பரவாயில்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நல்ல சம்பவம் பண்ணிட்டாரு. ஐயா, அது டபுள் இன்ஜின் அல்ல, டப்பா இன்ஜின். இப்ப கூட பார்த்தா நல்லா போஸ்டர் போட்டிருக்காங்க, இது டப்பா இன்ஜின், அது தமிழ்நாட்டுல ஓடாது அப்படின்னு. ஆக எவ்வளவு பெரிய ஆபத்து. டபுள் இன்ஜின் ஆட்சி தமிழ்நாட்டிலும் என்றால் பாஜகவும் இடம்பெறுகிறார். ஆக இத்தகைய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு இருக்கும் போது இன்றைய தினம் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்றால் அதனுடைய அர்த்தம் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல அரசியல் சமத்துவம் மட்டுமல்ல, சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார சமத்துவம். ஆனால் அதை எட்டுவது எவ்வளவு பெரிய வேலை. நான் போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்பதை இப்ப நான் பேசியதிலிருந்து கடைசியா சொன்ன புள்ளி விவரத்தில் இருந்தோம் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள்.
ஆக நம்ம கடக்க வேண்டிய தூரம் அதிகம்தான். ஆனால் மனித குலம் கடக்கும். நிச்சயமாக நாமும் அந்த பணியை செய்வோம். நம்முடைய சந்ததியரும் அதை செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு உடனடியாக செய்ய வேண்டியது அந்த 3 சமத்துவங்களையும் ஒரே அளவிலே இங்கே ஒரே நேரத்திலே அமுல்படுத்த இன்றைக்கு உடனடியாக செய்ய வேண்டியது உள்ளதை காப்பது. உள்ளதுக்கு மோசம் வந்துடக்கூடாது. உள்ளதை காப்பதுன்னா என்னன்னா, அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அவருடைய வரைவுக்குழு தலைமையிலே உருவாக்கி கொடுத்த அந்த குடியரசு அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும். மறந்துடாதீங்க RSS தலைவர் சொன்னத. அதுல மதச்சார்பற்ற குடியரசு இருந்தாலும் இது இந்து நாடுதான். அங்க ஜனநாயக குடியரசு என இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எங்க பிடியில தான். அங்க பெடரல் என்கிற அந்த வார்த்தை இருக்கோ இல்லையோ, ஆனா உள்ளுக்கு அதுதானே மிக முக்கியம். அதனாலதானே இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம். அதுல வார்த்தையெல்லாம் இருக்கலாம். ஆனா மாநிலங்களே ஒழிப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இன்று இல்லை. 7 ஆண்டுகளாச்சு. அதை ஒழிச்சு கட்டிட்டாங்க. உடைச்சு 2 யூனியன் பிரதேசங்கள் ஆயிட்டாங்க. நம்ம வெறும் பேச்சா பேசல, செயலை கவனிங்கள். நாளை இந்த நிலைமை இதர மாநிலங்களுக்கு வராது என்று என்ன நினைச்சு. ஆகவே அரசியல் சாசனத்தின் அடித்தளங்கள் எல்லாம் காலி. அப்ப உடனடி வேலை இந்த அரசியல் சாசனத்தை காப்பது. ஆக நான் குடியரசு தின வாழ்த்துக்களுடன் எனது உரையை ஆரம்பிச்சேன். இந்த குடியரசு அரசியல் சாசனத்தை, அதனுடைய மாண்புகளை காப்பாற்ற இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் ஆனந்தன் தோழர் நன்றி உரை சொல்லுங்க. ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன். அருணன் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, அந்த பள்ளிகளில் கட்டாய பகவத்கீதை பாடம் அதை கொண்டு வந்திருப்பது உத்தரகண்ட் மாநில அரசு. அதான் எந்த மாநிலம் மறந்துட்டேன். தோழர் வாஞ்சிநாதன் நன்றி சொல்றீங்களா? ஆனந்தன் தோழர் எதுவும் கட் ஆயிடுச்சான்னு தெரியலையே. வாஞ்சிநாதன் இப்ப எல்லாரையும் அன்மியூட் பண்ணணும். எல்லாரையும் அன்மியூட் பண்ணாதான் வரும். சொல்லுங்க தோழர். நன்றி உரை சொல்லுங்க வாஞ்சிநாதன். சொல்றேன் தோழர். ஓகே தோழர்களே, ஜிஏ தோழர் பேசுறாரா? வந்துட்டாரா? ஓகே ஓகே ஓகே. பேசுங்க தோழர். தோழர்களே, நம்முடைய முதல் கருத்தரங்கம் மிக சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தோழர் பேராசிரியர் அருணன் அவர்கள் மிகுந்த ஆழமான கருத்துக்களை எளிய நடையில் யதார்த்தத்தை கொண்ட உதாரணங்களோடு நமக்கு முன்னால் இங்கே வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நம்முடைய களப்பணிகளுக்கு அது மிகப்பெரிய அளவிற்கு ஊக்கத்தையும் நல்ல வெளிச்சத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லி தோழருக்கு நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே துவங்குகிற பொழுது 100 பேருக்கு மேல் வந்திருந்தார்கள், வந்து கொண்டே இருந்தார்கள். தோழர் முடிக்கிற தருவாயில் ஏறக்குறைய 247 தோழர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த 247 தோழர்களுக்கும் மிகப்பெரிய வெளிச்சத்தை தோழர் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் தோழர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற அனைவருக்கும் தோழர் வாஞ்சிநாதன் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். அஞ்சி இருக்கீங்களா? அஞ்சி தோழர் இல்ல, நீங்களே சொல்லிருங்க. பங்கேற்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. இத்தோடு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. தோழர்கள் வணக்கம்.
மாடசாமி இது பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணலாம். ஓகே தோழர், ஓகே தோழர்.